வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டூ ஆஃப் த காம்படிஷன். ஸோ டே 1 வீடியோ பார்த்துருப்பீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இன்றைக்கி டே 2. ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வேறு ஃபிஷ்ஷஸ் தான் இருக்க போகுது. நேற்று போட்ட ஃபிஷ்ஷஸ் எதுவுமே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக பிராண்ட் நியூவாக இருக்க போகுது. ஸோ நிறைய ஆஃபீஸ் வந்து அங்கே வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பயங்கரமான ஃபிஷ்ஷஸ்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் வீடியோ சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து ஆக்லிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே புது ஃபிஷ்ஷஸ்னால வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் சொன்ன மாதிரி சீனியர் ஜூனியர் அந்த கேட்டகரியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்லிமேட் பண்ணி தான் வந்து ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது செட்டில் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும். ப்ரோ சொல்லுங்கள், நேற்று எப்படி போச்சு? ஹாய் ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நேற்று 4 கேட்டகரியில் காம்படிஷன் நடந்துச்சு. ஓகே, ஓப்பன் கேட்டகரி அந்த மாதிரி, இங்கே பெட் பாட்டில் அந்த மாதிரி, க்ரூமிங் கேட்டகரி அந்த மாதிரி நல்லா போச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து காம்படிஷன் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஏன்னா இங்க இப்போ இதுல 4 கேட்டகரி வச்சிருக்காங்க. கம்ஃபால சீனியர் ஜூனியர், ஜிசில சீனியர் ஜூனியர்ன்ட்டு. ஸோ ஃபிஷஸ்னா பாருங்க. ஓகே, ஆமா, நேற்று நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஃபிஷஸ் அந்த அளவுக்கு சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும். அந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பா தான் எல்லாரும் போட்டிருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு எல்லாருமே நல்லா ரெடி பண்ணி நல்ல பல்ஜான ஹியூஜான மீன் தான் போடுவாங்க. இன்னைக்கு எல்லாம் மான்ஸ்டர்ஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காம்படிஷன். ஓகே, ஸோ பாப்போம் இன்னைக்கு யார் யார் கப் அடிக்கிறாங்க, யார் யார் மீன் ராக் பண்ணுதுன்ட்டு. ஓகே, பாருங்க அப்படியே ஆக்லமேஷன் போயிட்டு இருக்கு. செம்மையா இருக்கிறான். எல்லா மீனும் நல்லா ஆக்சுவலி இது எல்லாருக்குமே, இந்த ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ப்ரைட் மாதிரி. ஓகே, அவங்களோட பெஸ்டான ஃபிஷஸ் எடுத்து வந்து போட்டா அவங்களுக்கு எது கிடைக்குதோ அது ரொம்ப, அதுக்காக தான் இத்தனை வருஷம் மீன் அவங்க வளர்த்து கஷ்டப்படுறது. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்க ஒரு சில ஃபிஷ் எல்லாம் இருக்கு, பார்க்கலாமா? அங்க பார்ப்போம். இங்க பாருங்க, சூப்பரா இருக்காங்களா, செம்மையா இருக்குது மீன். ஆபீஸோட ஃபிஷ். ஓகே, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வந்துட்டே இருக்காங்க மக்கள். ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. கீழே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இன்னும் செம்மையா இருக்கான். ஆமா, கம்ஃபா ரொம்ப நல்லா இருக்கு, ப்ளூ பேஸ்ல. ஓகே, இன்னும் காட்டிலும் லாஸ்ட் டைம் காட்டிலும் லைக் ஒரு தடவை காம்படிஷன் நடத்த போறோம். ஃபிஷஸ்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல? ஆக்சுவலி இதுல டெவலப் பண்ணலாம், நல்லதுதான் நம்மளுக்கு. ஓகே, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவு அவேர்னஸா இருக்காது, இந்த அளவு கிரௌட் கூட வராது. இப்போ இந்த அளவு வராங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, ஸோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆக்லமேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஃபிஷ் இருக்கு, ஆக்லமேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ லைனா எல்லா ஃபிஷ்ஷும் பார்க்கலாம். இதுக்கப்புறமும் காமிக்கிறேன், ஏன்னா இப்போலாம் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் எல்லாம் செட்டில் ஆயிருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் ஆக்லமேட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆபீஸ்ட்டு வந்து எல்லோரும் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பயங்கரமாக ஹாபி டெவலப் ஆகிறது வந்து கண் கூட தெரியுது. ஓகே கைஸ், நம்ம ஃப்ளவரான் ஃபேக்ட்ரி இந்தியா ரேவன் பிரதரோட ஃபிஷ்ஷு. இல்லை ப்ரோ, எவ்வளோ ஃபிஷ் போடுறீங்க? 4 போடுறீங்களா? இது என்ன கேட்டகரி? இது சீனியரா? ஓகே ஓகே, சீனியரில் என்ன இது கம்ஃபாவா? கம்ஃபா தான். ஓகே, காமிங்க. ஓகே, போடுங்க. செட்டில் ஆகும், சூப்பராக இருக்கு, அம்பு செம்மையாக இருக்கு. அப்படியே இங்கே வாங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, மான்ஸ்டர், சூப்பரான மான்ஸ்டர். 2 பேரும் பார்த்து அடிச்சுக்கிறாங்க. இதுவும் கலர் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ, ரஞ்சித் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம கூட ரஞ்சித் ப்ரோ, விக்கி ப்ரோ இருக்காங்க. ஸோ சொல்லுங்க, நேற்று எப்படி காம்படிஷன் எப்படி போச்சு? நேற்று ரொம்ப சூப்பரா போச்சு ப்ரோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே, நேற்றையோட இன்னைக்கு கொஞ்சம் கிரௌட் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜூனியர் சீனியர் கேட்டகரிஸ்ல வரும், கம்பாஸ் அண்ட் சென்சு கேட்டகரிஸ் வந்து பாருங்க. உங்க சப்ஸ்கிரைபர்ஸையும் வந்து பார்க்க சொல்லுங்க, நல்லா இருக்கும். இந்த வாட்டி பார்த்தா சுத்தி மான்ஸ்டர்ஸா இருக்குது நேத்தோட. ஆமா ப்ரோ, இந்த வாட்டி நேத்தி வந்து பார்த்தது வந்து ஹோம் ப்ரீட்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா க்ரூமிங் மேலா. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சீனியர் கேட்டகரிஸ் வரும், கம்பாஸ்லயே வரும் அண்ட் சென்சுலயே வரும். ஜூனியர் கேட்டகரி இன்னைக்கு தான் இருக்கும். ஓகே, பயங்கரமான மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஆக்லிமேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் வரல, ஃபுல் ஃபீச்சர்ஸ் வரல. இன்னும் அந்த சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து மான்ஸ்டர் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, கம்பாஸ்ல பயங்கரமா இருக்கும். சைசிங் பார்த்தாலே பாத்தீங்கன்னா செல்லருக்கும் ஆபிஸ்டுமே ஒண்ணா இது பண்ணி
இது பண்றாங்க, காம்படிஷன் வச்சிருக்காங்க. நீங்களே வித்துட்டு நீங்களே ஆமா, நம்மளே விற்கலாம், நம்மளே அவங்களோட காம்பீட் பண்ணலாம். அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே, விக்கி உங்க ஃபிஷ் அது? ஆமா, இது வந்து ஜூனியர் கேட்டகரியில எடுத்துட்டு வந்துருக்கோம். ஓகே, எந்த கேட்டகரியும் விடுறது இல்ல, எல்லா கேட்டகரியிலும் பார்க்கலாம் பண்றது. ஓகே ஓகே. ஸோ மக்கள் கூட்டம் வந்துட்டு இருக்கு, லைனா போட்டுட்டு இருக்காங்க. ஜட்ஜிங் எப்படி ப்ரோ நேத்து? ஜட்ஜஸ் வந்து நேத்தி ஒரு 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க ப்ரோ. இன்னைக்கு வேற ஒரு ஜட்ஜஸ் தான் வருவாங்க. ஸோ அதனால வந்து ஜட்ஜஸ் வந்து இன்னும் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 12 o'clock வரைக்கும் ஜட்ஜிங் ஸ்டார்ட் பண்றாங்க. மேக்ஸிமம் ஒரு 2 o'clockல முடிச்சிருவாங்க ப்ரோ. ஓகே கைஸ், பெட்ஸ் டே அவுட் அதுக்குள்ள இருக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கோழி வந்து நான் பார்க்கவே இல்லை. ஸோ பாருங்க, எல்லாமே காம்படிஷன் கிரேட் ஜாப்பனீஸ் கோழி தான் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது ஃபிஷ்ஷஸ். ஹைவுட் சூரி இதே மிக்சடாக இருக்குது. ஷோவா, ஊகான், ஸோ மிக்சடாக விட்டுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது ஃபிஷ்ஷு, கோழி ஃபிஷ்ஷஸ் எல்லாம். ஸோ நேற்று மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு பார்க்குறேன். அப்படியே இந்த சைட் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இப்போ 3 டப்பு இருக்குது மொத்தம். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான சைஸ் கைஸ். இது தெரிஞ்சு ஒரு ஆல்மோஸ்ட் 3 feet இருக்குன்னு நினைக்கிறேன். கோவாக்கு அண்ட் ஓகான் ஒன்று. ஓகான் கோவாக்கோட பெருசாக இருக்குது, சரியான சைஸ். ஆனால் ரெண்டுமே மேசிவ் ஃபிஷ்ஷஸ். இவ்வளோ பெரிய சைஸை பார்த்துட்டு கிடையாது. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து நம்ம கோய் ஃபிஷ் டிடி நிக்கோஷி பிரதரோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சேனலில். ஸோ அவரோட ஃபிஷ்ஷஸ் தான் அது. ஸோ இது எப்படி கொண்டு வந்து எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரில, அந்த ப்ராசஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு டப்பு இருக்குது, அந்த டப்பையும் பார்த்துடலாம். ஸோ பாருங்க, செம்ம மேசிவான ஃபிஷ்ஷஸ். இங்கே கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது, சரியா கிளியரா தெரியல, நெட் மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஓகே, நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம். இங்க நேற்று ஆக்சுவலாக இவனை மிஸ் பண்ணிட்டு எடுக்கிறது வேற லெவலில் இருக்கான். சரியான சைஸு, சரியான ஹைட்டு, மேசிவ் சைஸ். இவன் அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்கு, கோவப்படுறான். இங்க பார்த்தீங்கன்னா திருப்பியும் டைனோ ப்ரோ வந்து நேற்று மாதிரியே களத்தில் பயங்கரமா ஃபிஷஸ்லாம் இறக்கி விட்டுட்டு இருக்காரு. டைனோ கிராஸ் பிரீட் அவங்க டீம் வந்திருக்காங்க. இப்போ நிறைய ஆஃபீஸ்லாம் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு Day 2 வந்து செம்மையா பட்டைய கிளப்புன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஆஃபீஸ்லாம் வந்திருக்காங்க. ப்ரோ ஒரு ஃபிஷ் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. கவர்லாம் போட்டு இருக்கு, உள்ள தெரியல. ஆமா. ஹாய் ஜீவா ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நேத்து காம்படிஷன் எப்படி போச்சு? நல்ல கோலாகலமா போச்சு. ஆரம்பம் அப்படியே போனாலும் சாயந்தரம் களை கட்டிடுச்சு. ஓகே, இன்னைக்கு அதுக்கு மேல இருக்கு நம்புறேன். ஆமா, இன்னைக்கு பயங்கரமா வந்து இறங்குது. இப்பவே கார் ஏகப்பட்ட கார் வெளியே. ஓகே ஓகே ஓகே. டைம் ஆகல, வந்துட்டாங்க நிறைய பேர். ஈவினிங் போக ஈவென்ட்ஸ் நிறைய ஃபங்க்ஷன், இது டாக் ஷோ போச்சு. ஆமா, சூப்பரா இருந்துச்சு நேத்தெல்லாம். சோ நீங்க ஃபிஷ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? நம்மளால தான் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. காங்கேயன் முட்டுமா? எல்லாம் முட்டும், செட்டில் ஆயிட்டாலும். அக்ரெசிவா பார்க்க டெரரா இருக்கு, நல்லா இருப்போம். ஓகே, இது காம்பா கேட்டகரியா? ஆமா, காம்பா கேட்டகரி. ஓகே ஓகே, நல்லா இருக்கு ஃபிஷ். டெய்லி இப்போ வரும்போது லைட்டா டயர் ஆயிடுச்சு பின்னாடி. ஓகே, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கஷ்டம் இல்ல? இங்க இருந்து எடுத்து வந்து ஃபிஷ் போட்டு செட்டில் பண்றதுதான் வந்து அப்படி இருக்கவே இருக்காது. ஓகே, இப்போ வரும்போது அதான் நம்மளுக்கு சேலஞ்ச். இந்த காம்படிஷன்ல ஃபிஷ் கொண்டு வந்து கரெக்டா போட்டு செட், அந்த ஃபிஷ் செட்டில் ஆகணும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆஃபீஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நல்லா இருக்கான், நல்லா இருக்கான். இன்னும் செட்டில் ஆகட்டும், அப்புறம் செட்டில் ஆகட்டும். இங்கே ஒருத்தனை பார்க்குறோம், பேர்லிங் டீட்டெயிலிங் வந்து சூப்பராக இருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாப் டு பாட்டம் பேர்ல்ஸ், வாய் வரைக்கும் அப்படியே ஃபிஷ்ஷு அயன்மேன் மாதிரி இருக்கு. அப்படியே பேர் வச்சிடலாம் போல. கைஸ், இங்கே ஒரு ஃபிஷ் பார்க்குறோம், நம்ம ரேவந்தரோட ஃபிஷ் இது. ஸோ செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. அதனால் தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கும், செட்டில் ஆட்டம். அப்புறம் அந்த திருப்பி எடுத்து பார்ப்போம் வீடியோ. ஸ்னோ, ஒயிட் ஸ்னோ. இன்னைக்கு அயன்மேன், ஒயிட் ஸ்னோ, அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒரு பேர் வச்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான மான்ஸ்டர் ஒன்று வந்துருக்கு. அதான் வந்து குமரேஷ் ப்ரோ எடுத்துட்டு இருக்காரு. என்ன ப்ரோ டம்பிள் மாதிரி தூக்குறீங்க?
அப்பா இன்ஸ்டாகிராம்ல பார்த்த மான்ஸ்டர் இதான். ஓகே செட்டில் ஆட்டும் இல்லையா பயங்கரமா இருக்கா. ஓகே 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 பிகெஸ்ட் மான்ஸ்டர் ஆஃப் தி டே. அடுத்த மான்ஸ்டர் ஒன்று இது என்ன மான்ஸ்டர் ப்ரோ? இது 1.5. ஓகே ஓகே கீழேயா மான்ஸ்டர்ஸ் லைன் அப். யூசுவலா இது காம்படிஷன் ஓகே நல்லா டெவலப் ஆயிடும். கரெக்டா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஓகே இதெல்லாம் இன்னைக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய நல்லா பெருசாவே இருக்கு. நல்லா இருக்கானுங்க. ஸோ இவன் தான் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். செட்டில் ப்ரோ என்ன மாதிரி மான்ஸ்டர் இறக்கிட்டீங்க? இல்ல இன்னைக்கு நான் நேத்துக்கு சொன்ன ஃபிஷ் இதுதான். ஓகே ஓகே So probably this should be 14 inches. One of the biggest fish in India. எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்திருக்கிறதுல இதுதான் the biggest fish. ஓகே பிகெஸ்ட் மான்ஸ்டர். ஆமா. ஓகே நேத்து ஈவென்ட் எப்படி போச்சு? ஆமா நேத்துக்கு was very good. But இன்னைக்கு தான் the actual show. ஓகே ஃபிஷஸ் பார்க்கும்போது today this looks like a Thailand standard. ஓகே எல்லா ஃபிஷ்ஷுமே நல்லா இருக்கு, பெருசாவும் இருக்கு இந்த வருஷம். ஆமா. ஓ எவ்ரி டைம் தி காம்படிஷன் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இல்ல இட்ஸ் கெட்டிங் மோர் காம்படிட்டிவ். மோர் காம்படிட்டிவ் எக்ஸாக்ட்லி. ஏன்னா யூசுவலா one or two good fishes come. ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு ஃபிஷ்ஷும் இட்ஸ் பெட்டர் than some other fish. ஆமா. not restricting to come first. Okay. Camels பார்த்தாலுமே ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு, ZZ பார்த்தாலுமே ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. ஓகே probably 1 hour. ஓகே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாப்போம். இப்போ கீழ இருக்கவன் இது வந்து ஆக்சுவலா ஒரு dual tone f1.5 swan head. ஓகே கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு. so f1.5. okay this is a proper f1. ஓகே ப்ரோ நேத்து ஈவென்ட் எப்படி போச்சு? நல்லா போச்சு ப்ரோ. ஓகே நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விட கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக தான் போச்சு. ஓகே மோஸ்ட்லி இந்தியன் பிரீட்ஸில் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். இன்னும் அதிகமான பிரீடர்ஸ் வந்து வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் காம்படிஷன்ஸ்லாம். பட் பர்ஃபெக்ட் எல்லாமே. நிறைய பேர் க்ரூமிங் காம்படிஷன்ல ஆக்சுவலாக இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஹாபி திருப்பி க்ரோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பாதி பேர் வரல. நெக்ஸ்ட் டைம் திருப்பி அவங்க ட்ரை பண்ணி ஒரு ஃபிஷ்ஷை சின்னதுல இருந்து பெருசாக க்ரூம் பண்ணி எடுத்துட்டு வந்து போடும்போது நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ண சொல்லுங்க. ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா the big game எல்லாம் ஃபுல்லா வந்து என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஓகே ஒரு அவுட் ஆஃப் 100 அவுட் ஆஃப் வந்து ஒரு 50 கூட பரவாயில்ல. எல்லாருமே வந்து 100 அவுட் ஆஃப் 100 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால வந்து நம்மளால இது பண்ண முடியல. ஸோ ஹாபி நல்லா க்ரோ ஆயிருக்குன்னு தான் என்னை பத்தி நான் சொல்ல முடியும். ஓகே ஹாபி சரியா க்ரோ ஆயிருக்கு. நல்லா க்ரோ ஆயிருக்கிறதுனால எல்லாருக்குமே ஈஸியா தெரிய வருது. லாஸ்ட் 2 வருஷத்துக்கும் இப்போக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மீன்ஸ் நல்ல ஃபிஷஸ் எடுத்துட்டு வரவங்க ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி. இந்த வாட்டி நல்ல ஃபிஷஸ் எடுத்துட்டு வரவங்க ரொம்ப அதிகம், ஏராளமா. ஏன்னா ஈவன் பிகினர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா கத்துக்கிறாங்க. எங்க எடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாமே கத்துக்கிறாங்க. எல்லாருமே பெஸ்ட் ஃபிஷஸா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுல. ஆமா ஓகே கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு இந்த ஃபிஷஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ரூம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. செட்டில் ஆயிட்டு இருக்கானா? ஆமா இப்போ ப்ரோ மண்டை பயங்கரமா இது. ஆமா இது மண்டை ஆக்சுவலா இதை விட இன்னும் ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே ஓகே அது பெருசா இருக்கிறதுனால நாங்க கொஞ்சம் பக்கத்துல ஃபிஷ் போட்டு ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா ரொம்ப மேசிவா இருக்கும். ஓகே ரொம்ப எக்ஸலண்டா இருப்பான் இவன். கொஞ்சம் ஷையா இருக்கிறதுனால கொஞ்சம் வாட்டர் வேற கொஞ்சம் ரொம்ப சில்னஸ் அதிகமா இருக்கு. ஸோ வந்து பேனிக்கா இருக்காங்க. ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப மேசிவா இருப்பான் இவன். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே இவனை தான் அடுத்த வாட்டி வச்சு ப்ரீட் பண்ணலான்னு இருக்கேன் நான். சூப்பர் சூப்பர். உங்க ஃபார்ம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். விஜாஸ் இது அந்த இதெல்லாம் உங்க லைனேஜ் நேத்து ஒன்று பார்த்தேன், சூப்பரா இருந்தது. நம்ம ஃபார்ம் வந்து சீக்கிரமா ரெடி ஆயிடும். ஓகே கம்ப்ளீட் ஆயிடும் 1 monthல. அதுக்கப்புறம் நீங்க தாராளமா வரலாம். நிறைய விஜாஸ், ஹைபிரிட் சென்சூஸ், ஜிபிகே, கம்பா எல்லாமே இருக்கும் நம்ம கிட்ட. ஓகே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து திருப்பி கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். பழைய மாதிரி வந்து எல்லாமே ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனி டைப் ஆஃப் ப்ரீட்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கும் ஆஃப்டர் 1 month or 2 months. அதனால பிரச்சனை இருக்காது. எதுனாலும் கேட்கலாம். ப்ரைஸும் as well as வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீப்புளுக்கு என்ன ப்ரைஸ் அஃபோர்டபுளா இருக்குமோ அது அஃபோர்டபுள் ப்ரைஸ் நம்மளால தரலாம். பக்காவா இருக்கும். சேம் இம்போர்ட் குவாலிட்டி நம்ம இங்கேயே ப்ரொவைட் பண்ணலாம். அடுத்து உங்க ஃபார்ம்ல சந்திக்கிறோம்.
கண்டிப்பா ஓகே. ஸோ கைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கல, மக்காவு மாதிரி இருக்கு, ரெட் கலர்ல செம்ம கலர். செம்மையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய மெக்கா வச்சிருக்காங்க. இங்க ஒன்று இருக்கு, அவர் மேல ஒன்று இருக்கு, ஒயிட் கலர்ல, கலரா இருக்குல்ல. ஸ்கார்லெட் மெக்காவ். ஸோ வெரைட்டியா இருக்குது, கலர் தான். ஸோ அங்கே அது சும்மா விளையாடும் பாருங்க, சூப்பரா இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கான் போல, சவுண்டு சாப்பிட்ற சவுண்டு. வித்தியாசமான பறவைகள் பார்க்கலாம். நல்ல வேலை இந்த ஃப்ரேம்ல வந்து கோழி தெரியும் நினைச்சுட்டா, கோழி தெரியல, பயந்துட்டேன். இங்க மெக்காவும் இருக்கு, மெக்காவும் இருக்கு கைஸ், இங்க சூப்பரா இருக்கு. டான்ஸ் ஆடினே இருக்கு எங்க? நிறைய பேருக்கு மெக்கா ரொம்ப பிடிக்கும். டாய் பூடாலா புசு புசு இருக்குது, சாக்லேட் கலர்ல இருக்கு. ஒண்ணு பயங்கரமா குலைக்குது. அங்க என்ன கலர் அடிச்சு வச்சிருக்காங்க பெயிண்ட, ஃபேஷனா? இங்க பாருங்க கலரா இருக்கு. இது கொஞ்சம் லுக்கா தான் இருக்கு. கீழே இப்ப செம்மையா இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டாங்க. அப்ப நான் வீடியோ எடுக்கும்போது ஓபன் பண்ணல. செம்மையா இருக்கு, சரியான சைஸ் இது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாலே தெரிஞ்சு இதான் பிகஸ்ட் சைஸ் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா 3 feet மேல வரும். 3 feet இருக்கும், 3 feet மேல வருமானு எனக்கு தெரியல. பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனா ஓகே கைஸ், ஸோ டாப் ஆங்கிள் வந்து இது பாருங்க, இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 2 feet கிட்ட சைஸ் வரும். கலர்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஹைவுட் சரி, இது பேர் எக்ஸாக்டா தெரியல, நல்லா செம்மையா இருக்கு. உள்ள ஒரு குச்சாக்கோ இருக்கு. ஸோ எல்லாம் ஜாப்பனீஸ் நேம் டேர்ம்ஸ். ஸோ இங்க கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 10. ஸோ ஓரளவுக்கு ஃபிஷ் எல்லாம் செட்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்போ வந்து ஆபீஸோட ஃபிஷ் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருக்கும். கலரும் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு அனாட்டமி, திக் பேர்லிங்கு, நல்ல சூப்பராக பிளேஃபுல்லாக இருக்குது. ஸோ காம்படிஷன் டஃபாக இருக்கும். ஃபிஷ்ஷஸ்லாம் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ அனதர் மான்ஸ்டர். இவனுக்கும் ஹெட்டு சூப்பராக இருக்குது, நல்ல பேர்லிங், நல்ல காம்ஃபாவோட ட்ரேட்ஸு. ஸோ நம்ம ஹாபி வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஃபிஷ்ஷோட பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ அடுத்த ஒரு இங்கே ஒருத்தர் இருக்கான், இவன் டியூல் டோன், இவனும் சூப்பராக இருக்கான். ஏன்னா எல்லாம் சூப்பராக இருக்கான்னு இருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம சொல்லி ஆகணும். இப்போ ஆபியஸ் வந்து வேறு லெவலில் வந்து ஆபியஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேருமே ஃபிஷ் எல்லாம் தரமாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ மேலே எங்கே போவோம், அனதர் pearl dominant fish, டாப் டு பாட்டம் pearlings, லிப்ஸ் வரைக்குமே எல்லாமே டாப் குவாலிட்டி மான்ஸ்டர்ஸா இருக்கானுங்க. லைக் டூ குட் பொட்டன்ஷியல். அடுத்து இங்க வரும் நம்ம குமாரேஸ்வரோட ஃபிஷ். முன்ன பார்த்துருப்பீங்க, இப்ப எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். சந்தீஷ் ஷோலே வந்து பெரிய மான்ஸ்டர் தான், இவன் தான் வேற லெவல்ல இருக்கான். லைட்டா மூவ் பண்ண மாட்டான் சைடு. அடுத்து இதுவும் வந்து நம்ம குமரேஸ்வரர் ஃபிஷ் தான், டியூல் டோன். ஸோ
சூப்பரா இருக்கு. ஸோ மண்டை சூப்பரா இருக்குல்ல இருக்கு. டென்னிஸ் பால் வச்ச மாதிரி லைட்டா ஃபேட் ஆறானா? ஃபேடிங் ஸ்டேஜ் தானே இருக்கு. ஓகே ஓகே. நான் மண்டை சூப்பர், வேற லெவல் மண்டை. ஃபேட் ஆயிடுச்சுன்னா ஜிபியா மாறிடும். ஓகே. ஸோ அடுத்த மான்ஸ்டர் லைனப். ஃபிஷஸ் எல்லாம் லைக் தாய்லாந்து ஸ்டாண்டர்டு வந்து ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபிஷஸ் நம்ம ஆப்வியஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து இவன் முன்னாடி ஸ்டார்டிங்கில் எப்படி கலர் இருந்தால் இப்போ கலர் எப்படி இருக்கான்னு பாருங்க. கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஃபிஷ்ஷு. இன்னும் போக போக அது பொட்டன்ஷியல் வேற லெவலில் காமிக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்டு வேற லெவலில் இருக்குது. ஜூம் பண்ணுறேன் கொஞ்சம் பாருங்க. ஸோ வந்து டைம் ஆக அவனோட பொட்டன்ஷியல் மாறிட்டே இருக்கு. ஸோ இங்கே ஒருத்தன் இருக்கான். இவனை சரியான மான்ஸ்டர், அக்ரெசிவாக இருக்கான். சரியான மான்ஸ்டர் கைஸ். ரெண்டு பேரும் பாருங்க அடிச்சுக்கிறானுங்க. கீழே இதுவும் கொஞ்சம் ஷோல ஒரு பெரிய ஃபிஷ் தான், நல்ல ஹெட்டு. நம்ம ஏஜியோட ஃபிஷ் நினைக்கிறேன். இது செம்மையா இருக்கு. மொரட்டால இருப்பாரு போல, மொரட்டு சிங்கம். ஓகே. ஸோ எல்லாம் காம்ஃபா சீனியர் கேட்டகரி நினைக்கிறேன். ஸோ அனதர் மான்ஸ்டர் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இதுவும் செம்மையா இருக்கான். ஸோ இவன் வந்து பர்சனலாக ஃப்ரண்ட்ல அந்த பேர்லிங் வேற லெவலில் இருக்கு. அயன்மேன் பேர் வச்சு அவனுக்கு. அயன்மேனே தான். ஸோ அனதர் ஒரு காம்பாரு. ஸ்வானட்டா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. நல்லா இருக்கு, நல்ல ஒரு காம்பா. ஓகே கைஸ், ஸோ அடுத்த இந்த சைட்ல இருந்து பார்ப்போம். நம்ம ஜீவா விழுகிற ஒரு ஃபிஷ்ஷு நல்லா இருக்கான். பொம்மையை காமிச்சு லைட்டா இது பண்ணுவோம். நல்லா ரெஸ்பாண்ட் பண்றான், சூப்பரா இருக்கான், நல்ல பேர்லிங்ஸ். கீழே கலர் இவனை பாருங்களேன், கலரு வேற லெவல்ல இருக்கு. கலரும் மண்டையும் செம்மையா இருக்கான். இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் டேங்க்ல போட்டோன்னு வைங்களேன், 3 feet 3.5 feet டேங்க்ல போட்டோன்னா வீட்டுல வேற லெவல்ல இருக்கும். அனதர் ஜூனியர் கேட்டகரி மான்ஸ்டர் நினைக்கிறேன். கலர்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் சூப்பரா இருக்கு. ரெட் கலர் பிடிச்சவங்களுக்கு இவனை பிடிக்கும். ஸோ அடுத்து இங்க வருவோம். இவனும் நம்ம ரேவான் பிரதரோட ஃபிஷ் தான் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு ஆபீஸோட ஃபிஷ். அவரை மீட் பண்ணேன். ரக்கட் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம ரேவான் பிரதரோட ஃபிஷ்ஷு. இவன் வந்து சூப்பராக இருக்கான். நிறைய பேருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அதே காமிச்சு பொம்மையை காமிப்போம். பொம்மையை காமிச்சு அக்ரெஷனை ஏற்றுவோம். அப்போ பொட்டன்ஷியலை காமிக்கிறானுங்க. சூப்பராக இருக்காங்க கைஸ். ஸ்னோ டிராகன் செம்ம அக்ரெசிவ் ஆயிடுச்சு. கைஸ் அடுத்த மான்ஸ்டர் செம்ம மண்டை. நம்ம ஆபீஸ்லாம் வேற லெவல்ல இறக்கிருக்காங்க மீனை. இது நம்ம குமரேஷ் ஃபிஷ். இதுவும் செம்மையா இருக்கு. இது நம்ம ஆபீஸோட ஃபிஷ் நினைக்கிறேன்.
அதான் ஜூனியர் கேட்டகரியும் இருக்கு, சீனியர் கேட்டகரி இருக்கு கைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த சைடு எல்லாம் மோஸ்ட் ஆஃப் காம்பாஸ் நிறைய இருக்கு. இவனும் செம்மையா இருக்கான். இவனை எப்பறம் பார்க்குறேன். இந்த பொம்மையை காமிச்சாலும் எல்லாம் அக்ரெசிவா வரானுங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது நம்ம விக்கி ப்ரோ நம்மளுக்கு கொடுத்தாரு அன்பளிப்பா கீ செயின். செம்மையா இருக்கு. அடுத்த பேர்ல் டாமினன்ட் ஃபிஷ். பாபிஸோட ஃபிஷ் இது. சப்ஸ்கிரைபரோட ஃபிஷ் ஆக்சுவலா. லைட்டா செஸ்ஸா இருந்தா போல இப்போ கொஞ்சம் மண்டை வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருக்கு. இந்த சைடுல இருக்க கடைசி மான்ஸ்டர் இவன் தான். நீங்க இது பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கு விக்கி ப்ரோ. நல்லா காமிச்சு பயமுத்துறது இருக்கு. ஓகே ஓகே, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. வீடியோ எடுக்கிறதுக்கு அதானே வேணும். கைஸ் அடுத்த ஜிசி மான்ஸ்டர் கேட்டகரி. ஸோ இவனுங்களும் காம்பாக்கு சளைச்சவனுங்க இல்லை, பயங்கரமா கொண்டு வந்திருக்காங்க ஆபிஸ்ட் அண்ட் செல்லர்ஸ். உங்க மீனானா அது? எப்படி இருக்கீங்க? ஓகே. சொல்லுங்க, ஈவெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா இருக்கு. நேத்துக்கும் இன்னைக்கும் தான். நேத்து வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்தியன் வீடியோஸ் நல்லா இது பண்றது பிளஸ் பீப்புள் சாய்ஸ்னு பண்ணியிருந்தாங்க. நேத்து வந்து ஃபிஷஸ் எல்லாமே எக்ஸலண்டா இருந்தது. ஓகே. இன்னைக்கு வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் ஃபிஷஸ் எல்லாம். ஆமா, எல்லாமே மான்ஸ்டர் கேட்டகரியா இருக்கு. ஸோ 2 ஃபிஷ் போட்டிருக்கீங்களா? நான் 5 மீன் போட்டிருக்கேன். 5. ஓகே ஓகே. இவன் அப்புறம் அந்த சைடு அங்க ஒன்று கீழே ஒன்று ரெட் இருக்கு. நீங்க கீழேயா? ஓகே. எல்லாமே ஏஜ் அண்ணனோட லைன் அப் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம க்ரூம் பண்ணது இங்க எங்கிட்ட 1 இயர் கிட்ட இருக்கு இந்த மீனெல்லாம். அடுத்த மீன் கம்ஃபால இங்க ஒன்று இருக்கு. ஓ கம்ஃபால இதுவா? இதுவா? எல்லாம் விண்டேஜ் கம்ஃபா சொல்லுவாங்க. டெயில் ராப்பிங் பாருங்க. ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ். ஓகே. இங்க கொஞ்சம் இதா இருக்கு. தண்ணி ரொம்ப சில்னஸ் இருக்கிறதால மீன் இன்னும் செட் ஆகல. ஓகே. அடுத்து வேற எங்க இருக்கு? அப்புறம் ஜென்சூஸ் ஜூனியர்ல ஒன்று இருக்கு. ஓகே. இது இப்போத்தி மற்ற மீன் எல்லாம் கிட்ட 1.5 இயர்ஸ் மேல இருந்தது. இது பிபியா? இது பிபி. ஓகே. இப்போ வந்து லாட் ஒன்று எடுத்தோம்ல வீடியோ. ஆமா ஆமா. அதுல இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிஷ். ஓகே ஓகே. சமக் இல்லாத ஃபிஷ். அடுத்து ஓகே கம்ஃபர்ட் ஜூனியர். மொத்தம் 5 மீன் போட்டுருக்கேன். எப்படி நான் லாஸ்ட் இயர் 2 வருஷத்துக்கும் இப்போ இருக்கு எப்படி ஸ்டாண்டர்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? என்ன நினைக்கிறீங்க? நீங்க ரேக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருந்தா ஆர்கனைஸ் பண்ற ஆளுங்க மெயின்ல. ஆமா அவ போன வாட்டி பண்ணதோட இன்னைக்கு இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. போன வாட்டி கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருந்தது. இந்த வாட்டி டேங்க் ஆனா போன வாட்டி இந்த டேங்க்லாம் போன டேங்க் சின்ன சைஸ், இது வந்து நல்லா பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய மான்ஸ்டர்லாம் போடலாம் போல. கண்டிப்பா எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே. எப்படி இருக்குது? நல்லா இருக்குண்ணா. லெட்ஸ் ஹோப். இந்த வாட்டி எல்லாம் நல்ல டஃப்னஸ் இருக்கு. ஆமா ஆமா. எல்லா மீனுமே நல்லா இருக்கு. எப்படி ஜட்ஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டா 4-5 பேர் இருக்காங்களா? ஆமா. அது பக்கத்துல இருக்கிறது சூப்பரா இருக்கு. ஆமா, அதான் சொல்றேனே எல்லாமே காம்படிஷன் ஸ்டாண்டர்ட் வேற லெவல்ல போயிடுச்சு. இதா ஹாபிக்கு தான் நல்லது ஆக்சுவலா. ஆமா கண்டிப்பா. நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ 64 டேங்க்ஸ் போடுறோம். இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. லெட்ஸ் ஹோப். இதோட இது வந்து ஒன் டைம்ல நிக்க கூடாது. ஏன்னா ஆகஸ்ட் நடத்தணும். ஆமா. இந்த டைம் நடத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதை விட பெரிய ஈவெண்டா நடத்துவாங்க. ஓகே ஓகேண்ணா. காம்படிஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓகே கைஸ், ஸோ பேக் டு ஜிசி மான்ஸ்டர் கேட்டகரி. எல்லாம் சரியான மான்ஸ்டர் ஆகும். நல்ல மான்ஸ்டர். அடுத்த மான்ஸ்டரை பார்க்கணும். ஜிசி பொறுத்த வரைக்கும் எப்படி ஜட்ஜிங் பண்ணுவாங்கன்னு தெரியல, பாயிண்ட்ஸ் தெரியல. காம்ஃபானா ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்க ஒரு மான்ஸ்டர் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு இந்த மான்ஸ்டர். நல்லா டியூல் டோன் ஷேட்ல சூப்பரான பாடி. அந்த மண்டை பாருங்க அப்படியே இப்படி வருது அழகா. ஜா பாருங்க, மான்ஸ்டர் ஜா மாதிரி இருக்கு. ஹாய் ப்ரோ. ஸோ அடுத்த மான்ஸ்டரை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுதா?
ஓகே ஓகே, நம்ம டாக்டர் ஆனந்தோட ஃபிஷ் இது. ஹாய் சொல்லுங்க. ஓகே, இது லாஸ்ட் டைம் உனக்கு பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, பெருசாயிட்டு இருக்கிறான் போல. பெருசா இருக்காங்க. ஆனா வந்து அவ்வளவு பொட்டன்ஷியல் இந்த வாட்டி கொடுக்க முடியல லாஸ்ட் ஃபியூ டைம்ஸ்னால, லாஸ்ட் ஃபியூ டேஸ்னால. ஓகே, பட் ஓகே, காம்படிஷன் இஸ் ஆல் அபௌட் பார்ட்டிசிபேட்டிங். சோ நல்லா டெவலப் ஆயிட்டான். நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்த ஃபிஷ் டெவலப் ஆகி இந்த வாட்டி வர்றது வந்து நல்லா இருக்கு பார்க்கறது. ஃபிஷ் எப்படி இருக்கு காம்படிஷன்? எப்படி? வெரி பியூட்டிஃபுல், வெரி நைஸ்லி ஆர்கனைஸ், நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ வி ஆர் இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பேஸ் டேங்க் கொடுத்து இந்த மாதிரி ஓப்பன் லைட் செட்டிங், சன்லைட் அஸ் வெல் அஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபோக்கஸ் லைட்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கனால நேச்சுரலாவும் பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. திஸ் டைம் இதே மாதிரி கொண்டு போயிட்டே இருந்தா ஹாபி வில் ஒன்லி க்ரோ பெட்டர். More hobbyists will be in the field, and that is a win-win situation for both seller as well as the hobbyist. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் இதுக்கும் ஸ்டாண்டர்ட். ஆமா, like fishes-உம் பார்க்கறோம். all the fishes பாக்கும்போதே ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்மளும் பெட்டரா பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் லைன். சோ அந்த ஹெல்தி காம்படிஷன் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இஸ் வாட் ஐ ஃபீல். அந்த மாதிரி ஒரு குட் எனர்ஜி இருக்கணும். அதுக்கு தான் வந்துட்டு எல்லாரும் you should strive forward, and you should also bring the younger generation into it. Akira varanga bro, come here. Okay, come. Opana bro. Yes, okay, this is my daughter. Okay, bringing her to all this is to she's shy, I think. Say hi. Say hi. Hi. Bring her here is to show her what is the hobby. Okay, and to have next generation people in this hobby. Kandipa. That's more important. Say hi. Hi, hi. You're gonna be see. What is your favorite fish? Come show your favorite fish. Come show your favorite fish. Look at the fish. Oh, it's coming. Say hi. Say hi to Skull Candy. Hey, ஆல் தெரியுது போல மீனுக்கு. அதெல்லாம் இல்ல. யார் ஃபிங்கர் வச்சாலும் வருவாங்க. Okay, okay. They just water puppies. Nice. Thank you. Okay, all the best bro. Thank you. Competition. Thank you. Thank you. Okay guys, so வந்து டாக்டர் ஆனந்த் ஃபிஷ் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஏஜரோட ஃபிஷ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிபி லைனேஜ் டாப் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கீழே ஒருத்தர் இருக்கான், ரைட்டாக செஸ்ல இருக்கான். இங்கே ஒருத்தன் கீழே காமிக்கிறான் பாருங்க. இது நல்ல ரெட் ஓல்ட் ஸ்கூல் லைனேஜ், நல்லா ரெட்டிஷாக இருக்கு. SRD சூப்பர் ரெட் டிராகனுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கலாம். பாருங்க டியூல் டோன் கைஸ். இந்த மாதிரி சூப்பர் SRDல பார்க்கறதுக்கு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. நல்ல டியூல் டோன், சூப்பர் டியூல் டோன், நல்ல ஷோ குவாலிட்டி. ஸோ அடுத்த ஒரு ஜூனியர் கேட்டகரி. இதுலயும் ஜிசிலயும் ஜூனியர் இருக்கு போல, ஜூனியர் சீனியர். நல்ல மான்ஸ்டர்ஸ், காம்பாக்ட் மான்ஸ்டர்ஸ். இவங்கலாம் வரமாட்டான் இன்சைடு இருக்கும். நல்ல திக்கு பேர்லிங், திக்கு பேர்லிங், திக் பேர்லிங். நல்ல விஐபி. அப்ப பார்க்கும்போது ஒழுங்கா போஸ்ட் கொடுக்கல, இப்ப கொஞ்சம் மொரட்டு டெரர் பீஸ் ஆயிட்டான். கையை தனியா கடிச்சு எடுத்துரும் போல. The biggest monster today. இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டு கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா. ஸோ கைஸ் இங்க பாருங்க, மக்காவில் லைனா அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. சூப்பரா உட்காந்துருக்கு.
கிடைக்காது கிடைக்காது சார், டேர்ம் பண்ணது தான் எல்லாமே. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1:30 ஜட்ஜிங் போயிட்டுருக்கு. ஸோ ஜட்ஜஸ் எல்லாம் ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மார்க்ஸ் அந்த இது இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷ்ஷோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்க்கு போடுவாங்க. இவர் வந்து தாய்லாண்ட்லேருந்து வந்த புது ஜட்ஜி இவர். நம்ம நந்து வந்தோன்னா அந்த கெட்டப்பில் வந்திருக்காரு. ஓகே, ஸோ ஜட்ஜஸ் அவங்க பண்ணிகிட்டு இருக்கட்டும். இங்கேயும் ஒரு சில ஜட்ஜு பண்ணிகிட்ருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ ஜட்ஜிங் போயிட்டுருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு சில ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஜட்ஜிங் டைம் தான் இது. ஸோ ஃபிஷ்ஷஸ் எதுவும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் மார்க் போட்டுட்ருக்காங்க. ஜட்ஜிங்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஹாய் ப்ரோ, இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ஓகே, ஆமாம், கீ செயின்